வணக்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சரியான ஒரு சப்ஜி தான், அதாவது ஆப்பிள் வச்சு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கத்திரிக்காயோட காம்பினேஷன் வச்சு செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் கூட நல்லா ஜெல் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேறு காய் கூட சேராது. இல்லைன்னா வெறும் ஆப்பிள் வச்சு செய்யலாம். ஆப்பிளில் இந்த மாவு மாதிரி இருக்குது பார்த்துங்க, அந்த ஆப்பிள் செஞ்சால் நல்லா இருக்காது. சவுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்பிளில் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிளும் 2 கத்திரிக்காயும் காம்பினேஷன் வச்சு சப்ஜி செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இதே மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அது மாதிரி குவான்டிட்டியை கூட்டிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மசாலா அவங்க போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்பிள் சப்ஜி செய்கிறதுக்கு ஆப்பிள், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் தோல் உரித்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு அப்படியே தான் வெட்டி போட்டேன். நான் எப்போவும் அது மாதிரி செய்ய மாட்டேன். இன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நைட்டில் சட்டுன்னு சப்பாத்திக்கு சப்ஜி செய்யணுன்றதுனால வேண்டி. சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா காஞ்சி வந்த உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அது ரொம்ப செவக்க வரணும்னு அவசியம் இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வதக்கும் போது சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. சரிங்களா? ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் பக்காவாக ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போது கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சேன். நல்லா நாட்டு கத்திரிக்காய் இது. சரிங்களா? குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆப்பிள், நல்லா ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்துக்கிறேன். தோலை எடுத்துடுறேன் நான். சரிங்களா? தோல் வந்து இந்த மருந்தெல்லாம் தெளிச்சிருந்தாங்களா இருந்திருக்கும், இருந்தாலும் தோல் எடுத்துடுறது நல்லது. சரிங்களா? தோலை ஃபுல்லாக எடுத்துட்டு குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2-3 ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? சப்ஜி அப்பயே காலி பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ நல்லா குட்டி குட்டியாக அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எல்லாமே சேர்ந்து சப்ஜிக்கு சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு சிம்லேயே வேக விடுங்க. அடுத்தது மிளகு வந்து மிக்சியில் ஒன்றுதும் பாதியமாக ஓட்டிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பெருங்காயத்தூள், உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டான்னா விட்டுருங்க, இல்லைன்னா சேர்த்துங்க. சிம்லேயே 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சப்ஜி அழகாக சேர்ந்து வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே வெந்து வருது பாருங்கள், ட்ரையாக. அதுதான் பதம். சுவையான சப்ஜி ரெடி. ஆப்பிள் அண்டு கத்திரிக்காய் சப்ஜி சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா சப்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இதே மெத்தடில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். எப்படின்னு சொன்னால் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கொடுத்து. நன்றி நண்பர்களே.